பஞ்சமா அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அதாவது நான் சொல்றது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சத்துல வந்து நிற்கிறார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான். எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்ப நீங்க தலைமை பொறுப்புல வேலை உத்தியோகத்துல போவீங்களா, போக மாட்டீங்களா? கரெக்டா 10ஆம் தேதி வந்து புதன் பகவான் உள்ள வந்துருவார். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் வருவார். உங்களுக்கு வழக்க காட்டக்கூடிய 6ஆம் இடம் யாரு? புதன் தானே. அந்த அதிபதி நேர 12ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகத்துல 3ஆம் இடத்தையும் 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் வீட்டதையும் பரிவர்த்தனை யோகத்தினால எப்படிப்பட்ட கேசையும் உடச்சு நீங்க வெளில வந்துடுவீங்க. சூப்பரான யோகம் பார்த்துங்க. இதுலயுமே இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்டா போகணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா மேச ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வீடு கட்டுறது, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு கேஸ் எடுத்துச்சு நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கரெக்டா நான் சொல்றது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு கேஸ்ல ஜெயிப்பீங்க. மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இது 45 நாளுக்கு உங்களுக்கு இந்த 45 நாள் எடுத்து பாருங்களேன். நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன், 45 நாள் நீ எடுத்து பாருங்க. உங்களுடைய வருமானம் பொருளாதாரத்துல யாருக்கு சனி பகவான் சரியில்லையோ கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பார். என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு விரய சனி 11ஆம் வீட்டு சனி பகவான் விரயத்துல போய் நின்னாரு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரேச நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம், கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வா புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேச ராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேச ராசி. எப்படி? கால சக்கரத்தின் தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ராசியில ஃபர்ஸ்டான ராசினா அந்த மேச ராசி தான். இதுலயுமே இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்டா போகணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா மேச ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி? இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா உணர்ச்சி வசப்பட்டாலும் நல்ல ஒரு பாசமான குணம், அன்பான குணம், ஒழுக்கமான குணம் நம்ம நிறைய மேச ராசியில நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன், அதாவது குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஏப்ரல் மாசம் எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து எல்லாருமே சொல்றேன், மேசராசியில பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் திசா புத்தி மாறுதா, எப்படி உங்க ஜாதக பிரகாரம் எதுவும் கிரகத்தோடைய திசை புத்தி உங்க ஜாதகத்துல எதுவும் மாத்தி வருதா மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு விஷயத்த அந்த மாத பலன் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்ல ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை இருப்பீங்க. அதுக்கான உங்க ஜாதகத்தை தசாபுத்தி மாறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டா பொருந்தி வரும். அதனால எல்லாரும் பிரபு ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இருக்கு இந்த வீடியோக்குள்ள போகும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரல் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான பதிவும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலே பாருங்க, சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எப்படி? உங்க ராசியில சுக்கிர பகவான்
அடுத்து பாருங்க 5ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல சிம்மத்துல 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்றார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இது மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல பாருங்க 4 கிரகம். ஒரு கிரகம் 2 இருக்கிறதுல 4 கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், சனி. இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்குது. இதுல பரிவர்த்தனை யோகம் இந்த மாசத்துல மட்டும் சூப்பரா இருக்குது. இது என்னங்க பரிவர்த்தனை யோகத்தால் நடக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு என்னென்ன நல்லா பாருங்க. புதனுடைய வீட்டுல மிதுன ராசியில குரு, குருவுடைய வீட்டுல மீன ராசியில புதன். இது எல்லாருமே இந்த மாசத்துல வருஷத்துல ஒரு வாட்டி புதன் பகவான் நீசமாவார். ஆனா இந்த மாசம் மட்டும் ஆக மாட்டார். நான் இதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நான் சொன்னல இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவர் இருக்கும்போது இங்க நீசமான ஈசப்பங்க ராஜயோகத்துல போய் நிற்கும். இதான் இந்த மாசம். ஏப்ரல் மாசம் நிறைய இவருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கண்டிப்பா பாருங்க. இதுல 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில உச்சமாக போறாரு. உச்சமானாவே உச்ச கட்டத்துக்கு நீங்க போகணுங்க. தயவு செய்து மேசராசிக்காரங்க எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய நேர்மை உங்களை காப்பாற்றும். இப்ப சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில உச்சமாக போறாரு. ஒண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதி எங்க மீனத்துக்கு புதன் வர்றாரு. எப்ப ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் மீன ராசிக்கு வர்றார். அடுத்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா பாருங்க. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய பயிற்சி. உங்களுக்கு ஆரம்ப எண்ட்லயே உங்க செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதியே அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எல்லாருமே நீங்க பயப்படுவீங்க. எல்லாருமே 7 சனி அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்து இருப்பீங்க. தயவு செய்து இந்த மாசம் மட்டும் நீங்க பயப்படக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். எது வந்தாலும் கலங்காம நின்று கரெக்டா மூவ் பண்ணி கிரகத்துக்கு தாபத்தை நம்ம மாத்திக்கிட்டு நம்ம பயணிச்சால் கண்டிப்பா ஜெயிக்கலாம். எப்படி கிரகத்துக்கு தவிர நம்ம மாறணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில பிறந்தோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிப்போங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஏன்னா நல்ல நேரம், நல்ல டைமிங், நல்ல ஒரு அமைப்பு உங்களை தேடி வருதுங்க. தூக்கி போடுங்க நிறைய விஷயத்த. தடைகளை சொல்றேன். எப்படி தடைகளை தூக்கி எறிங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்குள் மட்டும் வாங்க. நான் சொல்றேன்ல, உங்களுக்கு 7.5 சனி இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு பாதிக்காது. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிறோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம். கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு, விரைய செலவு, நிறைய கஷ்டம், நிறைய ஒரு துன்பம் பட்டு ஒரு விஷயத்தை அடையக்கூடிய இடமே 12ஆம் பாவம் தான். இது பாதிப்புக்கான இடத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல விஷயம் என்னமா தெரியுது, அலைஞ்சாலும் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலத்தை கொடுக்குறதும் இந்த 12ஆம் இடம் தான். வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல வந்துடும். அதாவது நல்ல விஷயம் இருக்கு, நிறைய செலவு, நல்ல காரியங்களும் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கலாம். அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இது 45 நாளுக்கு உங்களுக்கு இந்த 45 நாள் எடுத்து பாருங்களேன். நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன், 45 நாள் நீ எடுத்து பாருங்க. உங்களுடைய வருமானம், பொருளாதாரத்துல யாருக்கு சனி பகவான் சரியில்லையோ கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பார். என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா? உங்களுக்கு விரைய சனி 11ஆம் வீட்டு சனி பகவான் விரயத்துல போய் நின்னாரு. சனி பகவான் சரியாக பலம் இல்லைன்னா நிறைய பேருக்கு விரைய செலவுகள், பொருளாதார பிரச்சனை, லாப பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை. 45 நாள் உங்களை வேலையை விட்டு நிறைய பேர் நிற்பாட்டி இருப்பாங்க. மேல் அதிகாரிக்கு நிறைய பிரச்சனை பார்த்திருப்பீங்க, கடனை பார்த்திருப்பீங்க, பகையை பார்த்திருப்பீங்க, எதிரியை பார்த்திருப்பீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் எதிரி பகை இருந்துச்சு. அது இல்லாம புதன் பகவான் வக்ரமா இருந்தார். உங்களுடைய சகோதர உறவு, உங்க தாய் மாமா உறவு, அதாவது டாக்குமெண்ட், எழுத்துக்கள், ஏதோ ஒரு கேஸு, பிரச்சனை, வழக்கு, வம்பு வழக்கு என் மேல இருக்குது. இல்லை எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பார்த்தேன், நிறைய பிரச்சனையை பார்த்தேன், படிப்புகளில் ஒரு தடங்களை பார்த்தேன், மனைவி கிட்ட கணவன்கிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்த்தேன். இது நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் யாருடைய சுய ஜாதகத்துல பலம் இழந்திருந்தால் இது மாதிரி ஒரு பலவீனத்தை கண்டிப்பா 45 நாள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. மேசராசி கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல்,
மன தடங்கள் எல்லாமே ஒரு குழப்பமாக உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா இருந்திருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லவில்லை. யாருடைய பிறப்பு ஜாதகம் திசாபதி சரியில்லையோ அவங்க இந்த மாதிரி ஒரு பலவீனத்தை இதுக்கு முன்னாடி 45 நாள் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எல்லாமே யோகமா வரும். நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும் போதும். எப்படி சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும் ஜாதகத்துல இப்ப யோகம் வரும். நான் முதல் பலனே சொல்றேன். வெளிநாடு வெளியூர் வீடு கட்டுறது ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு கேஸ் எடுத்துச்சு நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கரெக்டா நான் சொல்றது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு கேஸ்ல ஜெயிப்பீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன் கேஸ்ல ஜெயிப்பீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? புதன் குரு கரெக்டா 10ஆம் தேதி வந்து புதன் பகவான் உள்ள வந்துருவாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் வருவார். உங்களுக்கு வழக்க காட்டுறது யார்? 6ஆம் இடம் யாரு? புதன் தானே. அந்த அதிபதி நேர 12ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகத்துல 3ஆம் இடத்தையும் 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தினால எப்படிப்பட்ட கேஸையும் உடைச்சு நீங்க வெளில வந்துடுவீங்க. சூப்பரான யோகம் பாத்துக்கோங்க. வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து எதுவும் விற்கலாம், வித்துடலாம். நீங்க கவலையே படாதீங்க. கண்ணை மூடிட்டு சேல்ஸ் பண்ணுவீங்க. விற்க முடியாத இடம் கூட வித்து போகும். இது ஒண்ணு. கடனே இருக்காது. தலைக்கு மேல கடன் இருக்கு. ஏன் கடன் இருக்காது? இதுக்கு என்ன விஷயம் தெரியுமா? ஏன் கடன் இருக்காதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? இன்னும் சரியான ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சுக்கிர பகவான் எப்போ பயிற்சி ஆகி வர்றாரு? கரெக்டா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளவு வேற பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. காரணம் இல்லாம நான் சொல்லல. நல்லா பாருங்க. இவர் வாடகை வீட்டுல இருந்தாரு ஒருத்தர். இப்ப சொந்த வீட்டுக்கு வந்து அவர் தானே பெரிய ஆளு. அப்ப வருமானம், பொருளாதாரம், நகை, பணம், ஏதாச்சும் ஒரு வெள்ளி பொருள், ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க இடமோ பூமியோ வாங்குவீங்க, ஏதாச்சும் விற்பீங்க. கல்ல சூப்பரா இருக்கு பாருங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிடும். கிடைக்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை ஒத்துத்துல நீங்க பெரிய பொறுப்புக்கு போகலன்னா திருப்பி கேளுங்க. மேசராசி கண்டிப்பா அதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசிக்கிறேன். ஏங்க பஞ்சமா அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அதாவது நான் சொல்றது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சத்துல வந்து நிக்கிறார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான். எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்ப நீங்க தலைமை பொறுப்புல வேலை உத்தியோகத்துல போவீங்களா, போக மாட்டீங்களா? போகணும்ல. அரசாங்க வேலை கிடைக்கணும்ல. அரசுல ஒரு அந்தஸ்து கௌரவத்துல போகணும்ல. அரசாங்க வேலைக்குன்னா எழுதி எக்ஸாம் எழுதி பாருங்க. ரிசல்ட் கண்டிப்பா சித்திரை மாசத்துல ஏதாச்சும் நல்ல செய்தி வரும் பாருங்க. அரசியல், அரசாங்கம் யாரெல்லாம் மேசராசி இருக்கீங்களோ அவங்களுக்கு செம்ம சூப்பர். ஏப்ரல் 14 வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய நாள். உங்க வாழ்க்கையில எழுதி வச்சுக்கோங்க. யாரு? மேசராசிக்காரங்க. மேஷ லக்னம், மேசராசிக்காரங்க ரெண்டுமே எழுதி வச்சுக்கோங்க. அரசாங்கத்துல அரசியல சாதிக்கக்கூடிய நாள் தேடி வரப்போகுது. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட், இந்த துறை எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. நீங்க தைரியமா இறங்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளையும் நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாம திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கும். குழப்பங்கள் இப்ப இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேணாம்? சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். அப்ப கவலைப்படாம இருங்க. நான் சொல்றது திருமண வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கணும்? கண்டிப்பா நான் சொன்ன டேட்டு தான். ஏப்ரல் 14க்கு அப்புறம் கண்டிப்பா கருத்தரிச்சிரும். குழந்தை பாக்கியம், குழந்தைக்கான அனுகூலம் உங்க பக்கம் உண்டு. நீங்க கவலையே பட வேண்டாம். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், நிறைய விஷயத்த நல்லா சாதிக்க போறீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, எதுலையுமே இருக்காது. நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். எந்த பேங்க்ல லோன் நல்லா இருக்கும். இப்ப 7 சனி உங்களுக்கு பாதிக்காது. நான் சொல்லிடுறேன் 7 சனி ஏன் பாதிக்காதுன்னு அந்த வீடியோ சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல சனி பகவான் குருவுடைய வீட்டுல. எப்படி? சனி பகவான் குருவுடைய வீட்டுல. அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஒண்ணா அடுத்து புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அதனால 7 சனி பாதிக்காது. இப்ப என்னமா நீங்க பண்ணணும்? எதுல நம்ம கவனமா இருக்கணும்? நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் கையெழுத்து போறது ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா பெருசா நீங்க சுப செலவா நிறைய பண்ணிக்கோங்க. இதான் மேசராசிக்கு இந்த மாசம் ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்கும். இந்த பரிவர்த்தனை யோகத்தால் சனி பகவான் எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப நட்சத்திர பலன் போமா. இதையும் தான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. லாட்ரி யோகம் கண்டிப்பா சனி பகவான் இருந்தா ஜாக்பாட் யோகம் அடிச்சிரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து எந்த கிரகம் யோகமா இருக்கோ அதை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. எப்படி எதுவுமே நீங்க சொல்லியே கொடுக்கணும். அஸ்வின்ல பிறந்தா எல்லாமே ஞாபக சுத்தி பயங்கரமான பிரைன் மூல பயங்கரமா திறமையா இருக்கும். நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அஸ்வின்ல பிறந்தவங்க எல்லாமே யோகம். எப்படி? உங்களுக்கு எல்லாமே யோகம். ஏன்னா கேது சுயசாரம் வாங்கிட்டாரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், நல்ல ஒரு
எதிர்பார்ப்பு ஆசைப்பட்ட விஷயம் ஏதோ மைண்ட்ல நீங்க ஒரு ஆசை வச்சிருப்பீங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, திருமணமா, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பீங்க. இந்த மாசத்துல நீங்க மூவ் பண்ணி அடிங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு புத்தி வரும். இப்ப நல்லா பாருங்க, உங்களுக்குள்ள புத்தி வரும். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கிட்டாரு கேது. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், ஏதோ ஒரு செலவு நல்ல செலவா பண்ண போறீங்க. நல்லதான் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு. அடுத்து பரணி. எப்படி பயங்கரமான ஒரு யோகம். ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், திருமணம், நிறைய தடங்கள். என்னடா வாழ்க்கை, இப்படிதான் நம்ம வாழ போறோமான்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துக்கு போய், தடுமாறத்துக்கு போய், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இனிமே ஆளாக மாட்டேன். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, சுபகாரியம், வண்டி, வாகனம், சொத்து, அம்மா சொத்து, அப்பா சொத்து, எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் நீங்க தான் இப்ப கிங்கு. நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். யாரு? பரணியில பிறந்தவங்க சொல்றேன். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா நீ எது முடிவு பண்ணாலும் சரி, நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். தோல்வியே வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா நிறைய செலவு, நிறைய பிரச்சனை, நிறைய போட்டி, போராட்டம், கலகம், நிறைய தடங்கள், தாமதம், எல்லாமே அவமானம், எல்லாமே நிறைய பார்த்துட்டு மன உளைச்சல் ரொம்ப ஆளாகிட்டேன். இனிமே ஆளாக மாட்டேன். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சுப செலவு பண்றது, சுபகாரியம் பண்றது, எல்லாமே நீங்க ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு போய் மிகப்பெரிய உங்க வெற்றி உங்க வாழ்க்கை தேடி வருது.